T2G சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது எக்ஸாமில் எல்லாம் பசங்க மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆகுறாங்க இல்லையா? அந்த ஃபெயில் ஆகக்கூடிய பசங்க எப்படி படித்தா ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பாஸ் ஆகிறதுக்கான என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். அப்போது நம்ம இப்போ சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ தமிழ் டு சோஷியல் சயின்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது 6th to 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். இப்போ தமிழ் டு சோஷியல் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் 11th 12th காமர்ஸ், பயாலஜி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம அந்த சப்ஜெக்டை ஃபுல் மார்க் எந்த ஏரியாவில் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் கொஸ்டின் பேப்பரில். ஸோ இப்போ 1 வேர்ட்ஸில் ஃபுல் மார்க் ஈஸியாக வாங்க முடியும். அதில் மார்க்கு குறைக்க முடியாது. எந்த ஸ்டெப் நம்ம தப்பாக எழுதியிருந்தால் மட்டும்தான் குறைக்க முடியும். ஸோ கரெக்டாக ஆன்சர் எழுதிட்டோம்னா மார்க் குறைக்க முடியாது. அதுவும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம். ஸோ இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஒரு 15ஆவது கேட்குறாங்க, அட்லீஸ்ட் 10ஆவது கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணலாம், இப்போ 10 மினிமம் 10 வச்சுக்கிட்டா கூட அந்த 10 சூஸ் த பெஸ்ட் ஆன்சரையும் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எல்லா சாப்டர்லேயும் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸை நல்லா படிச்சுக்கணும். ஸோ 1 வேர்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம ஈஸியாக மைண்டில் மெமரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1 வேர்ட்ஸை நல்லா படிச்சுக்கணும். 1 வேர்ட்ஸ் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தது எந்த ஏரியாவில் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் இப்போது தமிழ் இங்கிலீஷில் எல்லாம் மெமரி போயமும் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா அதுலேயும் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஒரு ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம ரெஃபர் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம இப்போ 1 வேர்ட்ஸ்க்கு கூட அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ 5 கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 10 1 வேர்ட்ஸ் வச்சுட்டா கூட, மினிமம் 10, மேக்ஸிமம் நிறையவே இருக்கும். ஸோ மினிமம் 10 1 வேர்ட்ஸ் வச்சுட்டா கூட இப்போ 5 கொஸ்டின் பேப்பர் நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா 50 1 வேர்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 50 1 வேர்ட்ஸை நல்லா படிச்சுட்டா கூட கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 5 1 வேர்ட்ஸாவது ரிப்பீட்டட் கொஸ்டினாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது தமிழ் எடுத்துட்டோன்னா மெமரி போயம், அதே அந்த 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டடாக வந்த அந்த மெமரி போயமை படிச்சுட்டா கூட போதும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மெமரி போயமெல்லாம் நல்லா படித்து எழுதி பார்த்தீங்கனாலே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது தமிழ் இங்கிலீஷ் இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது நம்ம மேக்ஸ் எடுத்துட்டோன்னா அதில் ஜாமெட்ரி கிராஃப்ட் இதுவுமே நல்லா போட்டு பார்த்துக்கணும். ஏன்னா இதுவும் நம்ம கரெக்டாக ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். இதை நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டினில் இருக்கிறத கூட எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா டயக்ராம்ஸ், நீட் டயக்ராம் அண்ட் லேபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் மார்க். சிலது நம்ம படிக்காமல் அந்த ட்ராய டயக்ராம் அண்ட் லேபிள் அது மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா அட்டன் பண்ணிடணும். நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ முதல்ல நமக்கு தெரியுதோ தெரியலையோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஆன்சரை நம்ம எழுதி வைக்கணும். எந்த கொஸ்டினையும் நம்ம விட்டுறக்கூடாது. அது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஜஸ்ட் இப்போ ஒரு 32 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா திருத்தக்கூடிய ஸ்டாஃப்ஸ் ஒரு 1/2 மார்க் போட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு 1/2 போட்டு உங்களை பாஸ் பண்ண வைக்கணும்னா நீங்கள் பேப்பரில் எழுதியிருந்தாதுன்னா அவங்க பாஸ் பண்ண வைக்க முடியும். எதுவுமே எழுதாமல் கொஸ்டினை அட்டனே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க பாஸ் பண்ண வைக்க முடியாது. அட்லீஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது எழுதியிருந்தால் ஜஸ்ட் பாஸாவது போடுவாங்க. ஸோ அது மாதிரி எதையும் விட்டுறாமல் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு படிக்கிறத விட அந்த சப்ஜெக்டை இஷ்டப்பட்டு படிச்சிங்கனாலே நிறைய மார்க் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபெயில் ஆகிடுவோம், நம்ம மார்க் வாங்க முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. நாமளே என்கரேஜ் பண்ணிக்கணும். நம்மளோட இலக்கை நம்ம அடைஞ்சிட்டதா நம்ம ஒரு இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ நான் பாஸ் பண்ணிட்டேன், நான் 50 மார்க்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். என்னால் முடியும் செய்கிறதுக்கு அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இமேஜினேஷனோடு இருக்காமல் அதுக்கான ஒர்க்கையும் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிற பசங்க கூட பாஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாகவே எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கவும் முடியும். அதுக்கு இன்னொரு முக்கியமான ட்ரிக் என்னென்னா, இப்போது லாஸ்ட்டு 2 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்து அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிக் கொஸ்டின் இருக்கும். இப்போது 5 இயர்ஸ் கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 2 இயர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 23னா 22 21 அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின் இருக்கும்.
ஸோ அந்த பிக் கொஸ்டினை நல்லா படிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டர்லேயும் கண்டிப்பாக 3 பிக் கொஸ்டின் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது இப்போ தமிழ்லாம் ஒன்று தான் இருக்கும். சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் நிறைய பிக் கொஸ்டின் இருக்கும். அதில் ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் பேப்பரில் வரக்கூடிய பிக் கொஸ்டின்ஸ் ஒரு சாப்டர்லேயுமே 2-3 இருக்கும். ஸோ அந்த பிக் கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. வேறு எதுவுமே படிக்காமல் இதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 1 வேர்ட்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் பிக் கொஸ்டின்ஸ், டயக்ராம்ஸ், ஜியாமெட்ரி கிராஃப், இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்துட்டு ஃபெயில் ஆகிற பசங்க பாஸ் பண்ண முடியும். 100% இதை ஃபாலோ பண்ணால் பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். தோல்வி கூட ஒரு நாள் என்ன பண்ணோம், இவங்கிட்ட நம்மளே தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தோற்றுரும். தோல்வியே நம்மக்கிட்ட தோற்றுரும். அப்போ தோல்வி தோற்றுருச்சுன்னா என்னாகும், நமக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பயப்படாமல் படிக்கணும். ஐயோ இந்த தடவையும் ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு தோல்வியிலேருந்து நம்ம கற்றுட்டோம் அப்படின்னாக்கா அந்த தோல்வியுமே நமக்கு வெற்றி தான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, டோன்ட் ரீட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், யூ வில் ஒன்லி கெட் எ மெசேஜ். ரீட் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ், யூ வில் கெட் சம் ஐடியாஸ் டு கெட் சக்ஸஸ். அதாவது அந்த நம்ம வந்து சக்ஸஸான ஸ்டோரியை விட ஃபெயிலியரான ஸ்டோரியை தான் நிறைய படிக்கணும்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பண்ணணும். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணும். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். கடமையை செஞ்சால் அது வெற்றி, கடமைக்காக செஞ்சால் அது தோல்வி. நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கணும். நம்ம கஷ்டமான சப்ஜெக்டை திரும்ப என்ன பண்ணணும், நல்லா படிச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம கஷ்டமாக இருக்குது, ஒரே டைமாக உட்காந்து படிக்க கஷ்டமாக இருக்குன்னா நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 25 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கணும். அலாரம் செட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும், அலாரம் அடிக்கும். அப்போ அடிக்கும்போது அப்பா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம மைண்ட் செட் ஆகிக்கும். அப்போ நம்ம மைண்ட் என்ன பண்ணுன்னா, ஒரு நாளைக்கு இப்போ 5 ஹவர்ஸ் படிக்கணும்னு மைண்ட் செட் ஆகாது. 25 நிமிஷம் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் செட் ஆகிடும். அப்போது அந்த 25 நிமிஷங்கிறது ஷார்ட் பீரியட். அப்போ நம்ம பிரெயின் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நம்ம படிக்கிறதும் நல்லா பிரெயினில் ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கும்போது மறந்துடுது நிறையா அப்படிங்கும்போது மைண்ட் மேப் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் கார்டு, இல்லை கொஞ்சம் சவுண்டாக படிக்கிறது, எழுதி படிக்கிறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம யோசிக்கணும். டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா இதை தான் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு வழியில் படிக்கிறது வந்துட்டு நம்ம மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகிக்கும். அப்புறம் நம்ம படிக்கிறத நல்லா எழுதி பார்க்கணும். இப்போ 1 வேர்ட்ஸ் நம்ம படித்தா போதும், என்ன சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அதை எழுதி பார்க்க கூட தேவையில்லை. ஆனால் இந்த மேட்ச் த ஃபாலோவிங் அதெல்லாமே ஓகே. பட் இந்த மெமரி போயம், கொஸ்டின் ஆன்சர், ஜாமெட்ரி, டயக்ராம் இதெல்லாமே நம்ம ஒரு வாட்டி எழுதி பார்க்கணும். முக்கியமாக நம்ம இப்போ கிளாஸ் நமக்கு நம்ம மக்கு ஸ்டூடெண்ட்டாகவே நம்ம இருக்கோம் அப்படின்னு மற்றவங்க சொன்னக்கூடாது, அதை பற்றி கவலையே படக்கூடாது. என்னால் முடியும், நம்ம மக்குன்னு நம்ம நம்பாத வரைக்கும் நம்ம மக்கு கிடையாது, நம்மளும் பாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே வர ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போதும் சரி, இல்லை எக்ஸாம் ஹாலில் எழுதும்போதும் சரி, வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும். அதாவது ஒரு ரிசர்ச் கூட இருக்குது. இப்போ தண்ணி குடிச்சிட்டு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட், தண்ணி குடிச்சிட்டு படித்த ஸ்டூடெண்ட்ஸை விட தண்ணி குடிக்காமல் படித்து தண்ணி குடிக்காமல் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு ரிசர்ச் கூட இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வாட்டர் வந்து நம்ம பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி அடுத்ததை நோக்கி போக வைக்கிற ஒரு சக்தி வந்து வாட்டருக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம படிக்கும்போதும் சரி, எக்ஸாம் எழுதும் போதும் கண்டிப்பாக வாட்டர் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தண்ணி குடிச்சோன்னா எக்ஸாம் ஹாலில் பாத்ரூம் போக தோணுமோ அப்படின்ட்டுலாம் தண்ணி குடிக்கிறது இல்லை. ஸோ அது வந்து தவறான விஷயம். அது அவங்க மைண்டில் அப்படி செட் ஆகிடுச்சு. அதை ஒமிட் பண்ணிவிட்டு தண்ணி குடித்தா பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும், நல்லா எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்கு நம்மளே சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்லிப் சாண்ட்விச் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நைட் ஸ்டடி பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் எக்ஸாம் டைமில் மட்டும். நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் நைட் ஸ்டடி பண்ணலாம். ஆனால் எக்ஸாமுக்கு முதல் நாள் நம்ம நைட் ஸ்டடி பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலே படிக்கிறது மறக்காமல் இருக்கும். நம்ம இப்போது பாஸ் ஆகிற அளவுக்கு படிச்சிட்டோம், நாளே படித்து முடிச்சிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணிடணும், நைட்டு ஒரு 10 o'clock போய் தூங்க ஆரம்பிச்சிடணும். காலையில் 4 o'clock எழுந்திரிச்சு நம்ம முதல் நாள் நம்ம பாஸ் ஆகிற அளவுக்கு படித்து வச்சுருக்கோம்ல, அதை ரிவைஸ் பண்ணணும்.
ஸோ அதை ரிவைஸ் பண்ணாலே கண்டிப்பாக நமக்கு மறக்காமல் இருக்கும். அதை நம்ம மறுநாள் போயிட்டு ஈஸியாக எக்ஸாமில் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நம்ம பிரெயின் நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கோம். ஏன்னா பிரெயினுக்கும் ரெஸ்ட் வேணும் இல்லையா? இப்போ நமக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் நம்ம டயர்ட் ஆகிறோம்ல. நம்ம வெளியில் இருக்கிற உறுப்பு டயர்ட் ஆகிடுது, ஆனால் பிரெயின் உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப அது எவ்வளோ டயர்டாகும். எல்லா ஒர்க்கும் அதுதானே செய்யுது. ஸோ அப்போ நம்ம அந்த பிரெயினை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நைட்டு நல்லா தூங்கிடணும். தூங்கிட்டு மறுநாள் படிக்க ஆரம்பித்தோன்னா அது இன்னும் நல்லா இன்னும் 10 மடங்கு அதிகமான வேலையை நைட்டு தூங்கி காலைல எழுந்திரிச்சு செய்யும்போது செய்ய முடியும். அந்த அளவுக்கு பிரெயினுக்கு சக்தி இருக்குது. ஸோ அப்போ நல்லா படித்து நல்லா தூங்கி நல்ல ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் இல்லாமல் நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கணும். சாண்ட்விச் அந்த மாதிரி எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு படித்தது எதுவும் மறக்காமல் இருக்கும். இன்னும் நம்ம ஈஸியாக படிக்கணும்னா நிமோனிக்ஸ் மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி நிமோனிக்ஸ் மெத்தட் மாதிரி யூஸ் பண்ணி அது மாதிரியும் நம்ம படிக்கலாம். அப்படி படிச்சிட்டாலும் நமக்கு மறக்காமல் இருக்கும். பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கான ஃபுட்டையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ படிக்கிறது இதெல்லாமே நம்ம செய்கிற வேலைனாலும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டும் நம்மளோட பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் ஈஸியாக மெமரியில் ஸ்டோர் ஆகும் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அந்த எண்ணத்தை ஒமிட் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும். நான் கொடுத்துருக்க இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா படிச்சிங்கனாலே கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். டெஃபினட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மறக்காமல் படிங்க எல்லாருமே. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் நம்மளோட ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தையை பாஸ் அப்படின்னு மாற்றக்கூடிய சக்தி அந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பருக்கு இருக்குது. அதனால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் போய் வெளியில் எங்கேயுமே தேடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கீழே நம்ம வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். அதில் எல்லா கொஸ்டின் பேப்பருமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கனாலே போதும். ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பரும் அதில் இருக்குது. எல்லா சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பருமே கொடுத்துருக்கோம், அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.